ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். நாட்டியசாஸ்திரே சதுர்வித அபிநயா. நாட்டியத்தின் எல்லா அம்சங்களும் சிவனிடமிருந்தே வந்துள்ளன. ஆங்கிகம் புவனம் யஸ்ய வாசிகம் சர்வவாங்மயம் ஆஹார்யம் சந்திரதாராதி தம் நமஸ் சாத்விகம் சிவம். ஈசனின் ஒவ்வொரு அசைவும் ஆங்கிகம், ஈசனின் ஒவ்வொரு சொல்லும் வாச்சிகம், ஈசன் தொடுகின்ற ஒவ்வொரு பொருளும் ஆகாரியம், ஈசனின் அருளால் நாம் உணரும் ஒவ்வொரு உணர்வும் சாத்விகம். சம்ஸ்கிருத நாடகத்தை பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தின் முதல் அத்தியாயத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையுடன் வரையுறுத்துகிறார். திரைலோக்கியவாச சர்வஸ்ய நாட்டியம் பாவானு கீர்த்தனம். நாடகம் என்பது 3 உலகங்களின் அனைத்து நிலைகளின் பிரதிநிதித்துவம். அப்படியானால் நாட்டியம் வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது இருப்பின் கண்ணாடி. காலம் மற்றும் இடமெங்கும் மனிதர்கள் அனுபவிக்கும் பல்வேறு நிலைகள் மற்றும் உணர்வுகளின் ஒரு நாடக பிரதிபலிப்பு. இது வாழ்க்கையின் வெளிப்பாட்டுகளை, அதன் இன்பங்கள், துயரங்கள், மோதல்கள் மற்றும் கொண்டாட்டங்கள் மேடையில் மீண்டும் உருவாக்குகிறது. தசரூபகம் சம்ஸ்கிருத நாடகத்தை ரூபா என்று குறிப்பிடுகிறது, அதாவது ஒரு புலப்படும் வடிவம். சாகித்ய தர்ப்பணம் நாட்டியத்தை திருஷ்ய காவ்யா என்று வரையுறுத்துகிறது, பார்க்க வேண்டிய ஒரு இலக்கிய படைப்பு. அதனுடன் நாம் சேர்க்கலாம் ஸ்ரவ்ய காவியம். ஸ்ரவ்ய காவ்யா ஆகவும் நாட்டியம் உள்ளது, அதாவது கேட்கப்பட வேண்டியது. ஆகையால் நாட்டியம் திருஷ்யம் மற்றும் ஸ்ரவ்யம் இரண்டும் ஆகும். இது நடிப்பின் மூலம் உயிர் பெறுகிறது. ஆனால் இவை அனைத்தின் நோக்கம் என்ன? அதுதான் ரசா. நாட்டிய அனுபவத்திற்குள் இருப்பவர்களுக்கு ஓர் அழகிய சுவை அல்லது உணர்ச்சி சாரம். ரசா சமஸ்கிருத நாடகத்தின் ஆன்மா. மேடையில் சித்தரிக்கப்படும் உணர்ச்சி நிலைகளை நாட்டிய சாஸ்திரம் பாவங்கள் என்று அழைப்பதை பார்வையாளர்கள் சுவைக்கும் அனுபவமே இது. இந்த பாவங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு பெறப்படும் போது ரசமாக அழகிய உணர்வுகளாக மாறும். பரத முனிவர் சொல்கிறார், நஹி ரசாதிருதே கஷ்சிதர்த்த பிரவர்த்ததே. ரசம் இல்லாமல் நாடகத்தில் எதுவும் அர்த்தப்படுத்தப்படுவதில்லை. பரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரத்தில் 8 ரசங்கள் வர்ணிக்கப்பட்டுள்ளன. ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருணை, ரௌத்ரம், வீரம், பயானகம், பீபத்ச, அத்புதம். பின்னர் அபினவகுப்தர் தனது அபினவ பாரதியில் சாந்த ரசத்தை சேர்த்துள்ளார். இந்த ரசம் மேடையில் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? அபிநயத்தின் மூலம், வெளிப்பாட்டின் கலை. அபிநயார்த்தோ அனுபந்தியः சப்தார்த்தோ அபிஹிஸ்திதः. அபிநயம் என்பது அதன் உண்மையான பொருளை வெளிப்படுத்தி கலையை கொண்டு செல்லும் ஒரு செயலாகும். அபிநயம் என்ற சொல் அபி நோக்கம் மற்றும் நீ கொண்டு செல்ல என்பதிலிருந்து உருவானது. இது நோக்கிக் கொண்டு செல்வது என்று பொருள்படும். இலக்கிய படைப்பின் அர்த்தத்தை பார்வையாளர்களிடம் கொண்டு செல்வதே அபிநயம். இது 4 வகையான வெளிப்பாடுகள் மூலம் செயல்படுகிறது. ஆங்கிகாபிநயம் உடலின் மூலம், வாச்சிகாபிநயம் குரல் மற்றும் ஒலியின் மூலம், ஆகாரியாபிநயம் ஆடை மற்றும் மேடை வடிவமைப்பின் மூலம், சாத்விக அபிநயம் உள்ளார்ந்த உணர்ச்சி மூலம். இந்த 4 வகைகளும் அனைத்து நாடக நிகழ்ச்சிகளின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன. செய்கை, சொல், அலங்காரம் மற்றும் உள் உணர்வுகளில் ஒரு நுட்பமான தொகுப்பு.
ஆகவே சம்ஸ்கிருத நாட்டிய வெளிப்பாடு ஒரு எழுதப்பட்ட நாடகத்தை விட அதிகம் என்பதை நாம் காண்கிறோம். இது ஒரு முழுமையான அழகிய அனுபவம். நாடக ஆசிரியரின் பார்வையிலிருந்து பிறந்து நடிகரால் வடிவமைக்கப்பட்டு நாட்டியத்தின் விஞ்ஞானம், அபிநயத்தின் மொழி மற்றும் ரசத்தின் நிறைவு மூலம் உயிர் பெறுகிறது. இப்போது நாம் அபிநயத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் அழகாகச் செல்வோம். இவை கலைஞர்களுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட கருவிகள் அல்ல. நாம் அனைவரும் நம் அன்றாட வாழ்வில் வெளிப்படுத்தவும் தொடர்பு கொள்ளவும் ஒருவருடன் ஒருவர் இணைந்து செயல்படவும் பயன்படுத்தும் நுட்பங்கள் இவை. முதலில் ஆரம்பிப்போம். ஆங்கிக அபிநயம், உடல் சார்ந்த தொடர்பு. இது சைகைகள், நிலைகள், முகபாவங்கள் மற்றும் அசைவுகளை உள்ளடக்கியது. பாரம்பரிய நாட்டியத்தில் உடல் நுட்பமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அங்கங்கள் முக்கிய உறுப்புகள், தலை, கைகள், இடுப்பு, கால்கள் போல். உப அங்கங்கள் நுட்பமான அம்சங்கள், கண்கள், புருவங்கள், உதடுகள், கன்னங்கள் போல். பிரதி அங்கங்கள் இடைப்பட்ட பாகங்கள், தோள்கள், கைகள் போல். இவை மூலம் தகவல் தொடர்பு நிகழ்கிறது. ஒரு பார்வை, ஒரு தலையின் சாய்வு, தோளின் அசைவு, ஒவ்வொன்றும் அதன் சொந்த மொழியை பேசுகின்றன. ஒவ்வொரு செயலும் மற்றொன்றிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. அதனால்தான் இவ்வித்தியாசங்களே பேதம் என அழைக்கப்படுகின்றன. உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் தனித்தனி பேதங்கள் உள்ளன. உதாரணத்திற்காக ஷிரோபேதம், தலையின் இயக்கங்கள், கிரீவா பேதம், கழுத்தின் இயக்கங்கள் போன்றவை. இவை அனைத்தும் நந்திகேஸ்வரரால் எழுதப்பட்ட அபிநய தர்ப்பணத்தில் அழகாக விளக்கப்பட்டுள்ளன. மேலும் தேவர்கள், அசுரர்கள், மரங்கள், நீரியல் ஜீவன்கள், நிலத்தில் நடமாடும் உயிரினங்கள் போன்ற பலவிதமான உயிரினங்களுக்கு என்று தனித்தனி கை அசைவுகள் மற்றும் இயக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நம் நாடக கலையில் உள்ள வெளிப்பாட்டின் விஞ்ஞானபூர்வமான அமைப்பை விளக்குகின்றன. இரண்டாவது வாச்சிக அபிநயம், வாய்மொழி மற்றும் குரல் சார்ந்த தொடர்பு. இது நாம் என்ன சொல்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் அதை எப்படி சொல்கிறோம் என்பதும் தான். வாச்சிகா 4 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியது. ஷப்தா சொல், சொல்லப்படும் விஷயத்தின் நேரடி உள்ளடக்கம். ஸ்வரா இசையின் சுருதி அல்லது ஏற்ற இறக்கம். காக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தும் தொனி குரல் பதிவு. சரி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். அன்புடன் சொல்லலாம் சரி, பிறகு தயக்கத்துடன் சரி, பிறகு அலட்சியத்துடன் சரி. அதே சொல் 3 அர்த்தங்கள். அதுதான் காக்கு. ஸ்தானா சூழலை பொறுத்து பயன்படுத்தும் குரல் பதிவு. ஸ்தானா என்பது குரல் அமைப்பை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, தூரத்திலிருந்து அழைப்பதற்கு ஒரு உயர்பதிவு தேவைப்படும். அதே நேரத்தில் நெருக்கமாக பேசுவதற்கு மென்மை தேவைப்படும். அப்புறம் மௌனம். நாட்டியத்தின் ஒரு ஆழமான உண்மை இது. மௌனம் பேசுகிறது. ஒரு நிகழ்ச்சியில் ஒலியின்மை, வியப்பு, பக்தி, அமைதி, தெய்வீகத்தை கூட இவ்வாறு வெளிப்படுத்த முடியும். உதாரணத்திற்காக, ஒரு முனிவர் மேடைக்கு வரும்போது ஒரு ஒற்றை தம்பூரா ஸ்ருதி போதும். வார்த்தைகள் இல்லை, மெல்லிசை இல்லை, அவர் இருப்பு மட்டுமே. மூன்றாவது ஆகாரிய அபிநயம், காட்சி மற்றும் புறத்தொடர்பு. இது உள்ளடக்கியது வஸ்திரம், வேஷம், ஆடை மற்றும் உடை, அலங்காரம், ஆபரணங்கள் மற்றும் குறியீட்டு அலங்காரம், அங்க ரச்சனா, ஒப்பனை, புஸ்தா மூட்டுகள் மற்றும் துணைப்பொருட்கள், சஜ்ஜீவா உயிருள்ள உயிரினங்கள் அல்லது குறியீட்டு கதாபாத்திரங்களின் செயற்கை. யாராவது திருமண உடையில் நடந்து வரும் தருணத்தில் அவர்கள் பேசுவதற்கு முன்பே அவர்களின் சூழலை நாம் புரிந்து கொள்கிறோம். நாட்டியத்தில் காட்சி குறிப்புகள் உணர்ச்சி தயாரிப்பின் ஒரு பகுதியாகும். அவை ரசம் வெளிப்படுத்தக்கூடிய உலகத்தை உருவாக்குகின்றன. நான்காவது சாத்விக அபிநயம், உள்ளார்ந்த உணர்ச்சி தொடர்பு. இது அனைத்திலும் மிகவும் நுட்பமானது.
நடிப்பிலிருந்து அல்ல, ஆழமான உள்ளார்ந்த அனுபவத்திலிருந்து பிறக்கும் தன்னிச்சையான உணர்ச்சிபூர்வமான பிரதிபலிப்பு. 8 சாத்விக பாவங்கள் நாட்டிய சாஸ்திரத்தில் கூறுகிறது. ஸ்தம்பா திகைத்த அசையாமை, ஸ்வேதா வியர்த்தல், ரோமாஞ்சா மெய்சிலிர்த்தல், ஸ்வரபங்கா குரல் உடைதல், வேபது நடுக்கம், வைவர்ண்யா நிறம் அல்லது நிறத்தில் மாற்றம், அஸ்ரு கண்ணீர், பிரளயா மயக்கம். இவை கலைஞர் தருணத்தில் உணர்ச்சிபூர்வமான உண்மைக்குள் முழுமையாக மூழ்கியிருக்கும் போது எழுகின்றன. இவற்றை போலியாக செய்ய முடியாது, அவை தானாகவே வெளிப்படும். இந்த 4 விதமான அபிநயம் ஒன்றிணையும் போது நாட்டியத்தின் சாரம் அடைகிறோம். ரசா அழகியல் அனுபவம். ரசா எப்படி உருவாகப்படுகிறது? இந்த நுட்பமான ஒன்றிணைப்பின் மூலம். விபாவ காரணம் அல்லது தூண்டுதல், ஒரு சூழ்நிலை அல்லது உறவு போன்றவை. அனுபாவ வெளிப்புற எதிர்வினை, ஒரு புன்னகை அல்லது கண்ணீர் போன்றவை. வியபிசாரி பாவ தற்காலிக உணர்ச்சிகள், கவலை, பொறாமை, வியப்பு அல்லது வெட்கம் போன்றவை. இந்த 3 கூறுகளும் அபிநயம் என்ற கலன் வழியாக நகர்ந்து சுவையை, உணர்ச்சி சாரத்தை கொண்டு வருகின்றன. ரசா கலைஞரிடம் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, அதை பெறுவரிடமே பிறக்கிறது. சஹிருதயா ரசனை உள்ளவர், அனுதாபமுள்ள இதயம். சஹிருதயா ஒரு செயலற்ற பார்வையாளர் மட்டும் அல்ல, அவர்கள் அனுபவத்தின் இணை உருவாக்குனர். தகவல் தொடர்பு சரியாக இருக்கும்போது, அபிநயம் உண்மையாக இருக்கும்போது, நடன கலைஞரோ பார்வையாளரோ இல்லை, ரசா மட்டுமே உள்ளது. இதயங்களுக்கு இடையில் பகிரப்பட்ட அழகிய துடிப்பு. அந்த தருணத்தில் நாட்டியம் நடிப்பை கடந்து விடுகிறது. அது இருப்பாகிறது, அது வாழ்க்கையாகிறது. நன்றி, வணக்கம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது நாட்டிய சாஸ்திரே சதுர்வித அபிநயா. உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.